இங்க பனிக்கட்டியால சூழப்பட்ட அண்டார்டிகாவில் ரிசர்ச் பண்ண போயிருந்த ஒரு டீம்ல இருந்த டாக்டர் ஒருத்தர் தெரியாம அங்க இருந்த பனிக்கட்டி பிளவுக்குள்ள மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதுக்கு மேல நடந்து போனா பனிக்கட்டி உடையிற கண்டிஷன்ல இருந்ததால அவரை காப்பாத்த மாயாங்கிற ஒரு நாய் மேல நம்பிக்கை வச்சு அதை அனுப்பி விடுறாங்க. மாயா அதோட உயிரை கூட பொருட்படுத்தாம வாயில கயிறை கடிச்சிட்டு மெல்ல அந்த டாக்டரை நோக்கி ஊந்து போயிட்டு இருக்குது. அந்த டாக்டர் கொஞ்சம் கூட அசைய முடியாம இருந்ததால அந்த நாய் அதுவாவே போய் அந்த கயிறோட வளையத்தை அவர் தலையில மாட்டிருது. கயிறை கரெக்டா மாட்டி இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நாய் மெல்ல ரிட்டர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த நாயோட ஓனர் அந்த கயிறோட மறுபக்கத்தை 8 ஸ்லெட் நாய்கள் கயிறு கூட ஜாயின் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சிக்னல் கொடுத்ததும் அந்த நாய்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து இழுத்து அவரை பத்திரமா வெளியே கொண்டு வருது. அப்போ குளிரால அவரோட உயிர் கிட்டத்தட்ட போற கண்டிஷன்ல இருக்கும். அந்த டைம்ல ஒரு பெரிய பனி புயலும் அவங்க இருக்கிற இடத்துக்கு நெருங்கி வந்துட்டு இருக்குது. அப்போ நாய்களோட ஓனரும் குளிரால பயங்கரமா அஃபெக்ட் ஆகி மயங்கி விழுகிற கண்டிஷன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள வழிநடத்தி கூட்டிட்டு போற பொறுப்பை மாயா கிட்ட ஒப்படைக்கிறாரு. மாயா அந்த பொறுப்பை உணர்ந்து வேகமா அந்த புயலை எதிர்த்து முன்னாடி ஓட ஆரம்பிக்குது. கண்ணே தெரியாத அளவுக்கு பனி கொட்டுற அந்த சூழ்நிலையிலும் மற்ற ஸ்லெட் நாய்கள் எல்லாம் மாயாவை நம்பி உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது. ஒரு வழியா நைட் ஆகுறதுக்குள்ள மாயா அவங்கள பாதுகாப்பான முகாமுக்கு கூட்டிட்டு வந்துருது. அங்க வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. அதனால வேகமா அந்த டாக்டரை அவங்க பிளைட் உள்ள ஏத்துறாங்க. அப்போ அந்த நாய்கள் எல்லாத்தையும் சங்கிலியால கட்டி இருந்ததால அதுங்க எல்லாம் பாவமா அவங்கள பார்த்துட்டு இருக்குது. மாயா மட்டும் அவங்கள பார்த்து குறைக்குது. ஆனா அவங்க அதை கண்டுக்காம அவரை ஃபர்ஸ்ட் அந்த குட்டி விமானத்துக்குள்ள ஏத்துறாங்க. உடனே மாயா பெல்ட்டை கழட்டிட்டு எங்களையும் கூட்டிட்டு போங்கிற மாதிரி ஓனர் கிட்ட ஓடுது. ஆனா அந்த சின்ன பிளைட்டோட வெயிட் லிமிட் காரணமா அந்த நாய்கள் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதா இருக்குது. வேற வழி இல்லாம அந்த நாய்களோட ஓனரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. ஆனா மாயாவுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியாம பாவமா அவரை பாக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட சின்ன பிளைட்டும் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி கிளம்புது. அப்போ அந்த நாய்கள் எல்லாம் நாங்க என்ன தப்பு பண்ணணும்னு எங்களை விட்டுட்டு போறாங்கன்னு இதயத்தையே உருக்குற மாதிரி ஊழையிடுதுங்க. மனிதர்களோட உயிரை காப்பாத்தினதுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பிளைட் மேல பறக்கிறப்ப அதோட ஓனர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையில அந்த நாய்கள் சத்தமா ஊழையிடுது. கிட்டத்தட்ட 150 நாட்களா அந்த நாய்கள் பசியிலும் பனியிலும் வாடி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வழியா அந்த ஓனர் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த நாய்களை அவர் கூடவே கூட்டிட்டு போவாரு.